श्रीमती रामानुजाय नमः। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि பகவத்கீதை பவத்வேஷிணி. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் விபூதி யோகம்ன்ற அந்த 10வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் 12வது ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி அர்ஜுனன் பகவானோட பெருமைகள் பற்றிலாம் பகவானை புகழ்ந்து பாடுறாரு. அதில் முதல்லையே பார்த்தீங்கன்னா பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்ட்டு பரமமான பிரம்மமே பரமமான ஜோதிஷே எல்லாத்துக்கும் பவித்திரமாக இருக்கக்கூடியவரே அப்படின்னா பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமாக இருக்கக்கூடியவரே அப்படின்ட்டுலாம் சொல்லி உன்னை போல் யாரும் இருக்க முடியுமா, நீ தான் எப்போதும் இருப்பவர், சாஸ்வதம் திவ்யம் திவ்யமானவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், படைத்தல் அழித்தல் காத்தல் போன்ற இந்த செயல்கள் எல்லாம் ரொம்ப விளையாட்டாக செய்பவர், அஜம் பிறப்பில்லாதவர் இப்படின்ட்டுலாம் நிறைய சொல்லிட்டு இப்போ அதை தொடர்ந்து இது மாதிரி 12-13வது ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. இப்போ அதை தொடர்ந்து இன்னும் நிறுத்தலை சொல்கிறதெல்லாம் அர்ஜுனன் 14வது ஸ்லோகத்திலையும் சொல்கிறாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். சர்வமேதத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாஹ. அதாவது அர்ஜுனன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏத்தத் சர்வம் இது அனைத்தும், எது அனைத்தும், பகவானுடைய எல்லா கல்யாண குணங்கள், அதாவது நற்குணங்கள் எல்லாம், எல்லா பெருமைகளும், எல்லா ஐஸ்வர்யமும், இது எல்லாமே ரித்தம் மன்யே இது உண்மைன்னு இப்போ எனக்கு புரியுது. எதனால அப்படின்னா, என்மாம் வதசி கேசவ கேசவனே மாம் எனக்காக என்கிட்ட இது வரைக்கும் நீ சொல்லியிருக்க, அதனால் எனக்கு இது தெரிஞ்சிருக்கு, நான் இதை நம்பவும் செய்கிறேன், இது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இது எப்படிப்பட்ட விஷயம், நீ சொன்னதெல்லாம் பகவானே தே வியக்தம் உன்னை பற்றி பேசுகிறதுக்கு, அதாவது உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுக்கு நஹி தேவாகா தானவாகா, அதாவது தேவர்களாலேயும் சரி, தானவாகானா ராட்சசர்களும் சரி, யக்ஷர்களும் சரி, யாருனாலையும் ந விதுஹு தெரிஞ்சுக்கவே முடியாது. தெரிஞ்சுக்கிட்டாதானே தெரிஞ்சுக்கிட்டு அதை உன்னை பற்றி பேச முடியும், உன்னோட பெருமைகள் பற்றிலாம் சொல்ல முடியும். ஆனால் தெரிஞ்சுக்க கூட முடியாத அளவுக்கு நீ இருக்க. அப்போனா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னா, என்மாம் வதசி கேசவ மாம் எனக்காக, என்னுடைய நலனுக்காக, எத் வதசி நீ இது வரைக்கும்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். 7வது அத்தியாயம் தொடங்கி 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயம்லாம் உன்னோட பெருமைகளை நீயே எடுத்து சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சது. நீ எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இது உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி உன்னை பற்றின இந்த பெருமைகளோ, இந்த நற்குணங்களோ, உன்னுடைய ஐஸ்வர்யம், இந்த சொத்தோ, இதை பற்றி யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. தேவர்களாலையும் சரி, யக்ஷ ராட்சசர்களாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சாதானே அதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி பேச முடியும். தெரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீ அப்பாற்பட்டு இருக்க அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறா. தொடர்ந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அடுத்த ஸ்லோகத்தில்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.